சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது. எப்படி இன்பம் ஒரு மாயையோ துன்பமும் ஒரு மாயைதான். ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனோபக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலை மதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன்னுடைய இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. உன் கவலை தீர்க்க குகனாக நான் வருவேன். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கி பிடிக்க உன் அப்பனீசன் இருக்கிறேன் என நம்பு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிக போராட்டமாக இருக்கிறது, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே. கடினமாக இருக்கும் பாதைதான் அழகான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இன்று இருக்க கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்துக்காட்டு. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. கனவுகளை விதைத்துவிடு, காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே, விதைத்தேன் என்று பெருமை கொள். உள்ளத்தின் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை என்னும் நந்தா விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிடு, ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே, மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப் போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் என்னுடன் என் ஐயன் ஈசன் இருக்கிறார், எனக்கு துணையாக என்ற நம்பிக்கையில் எதிர்த்து நில்லுங்கள். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன்னை நேர்மறையான பாதைகளுக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மையான குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்குநூறாக உடைந்து போகும் தருணம் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நபர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ, உங்களது பிரச்சனைக்கு இறைவன் செவி சாய்வார். அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை. காலம் உன்னிடம் வரும். அப்பொழுது ஒருவனையும் விட்டுவிடாதே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது.
கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கடினமாகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடன் உழைத்தவர்கள் வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய சிவனின் வாக்கு. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய், ஆனால் நீ என்னை யோசிக்க மறுக்கிறாய். நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப்பார். அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும். எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை, நானே உன்னை தேடி வருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே. எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்களை பற்றிய வதந்திகள் மட்டுமே, உங்களின் வலிகள் அல்ல. யாமிருக்க பயமேன். இறைவனை தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள். உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரின் கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னே நிகழும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை. அதனால் முயற்சித்துக் கொண்டே இரு. வெற்றி நீ தேட வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்து மட்டுமல்ல, புண்ணியம் மட்டுமே. அதுவே அவர்களுக்கு 7 ஜென்மமும் துணையாக நிற்கும். காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிந்து எடு. விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது. சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிஷம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடுங்கள். அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனையாக இருக்கும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் இன்றிருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கான வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் ஐயன் ஈசனிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாயிருங்கள். உங்கள் வேண்டுதல் வீண் போகாது. ஈசனை நம்பியிருக்கும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி. எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது. நம்பிக்கையுடன் முழு முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பு உறுதியும் இருந்தால் உயர்வு உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டது உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சி இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்று போகும். நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணிவிடாதே. அவருக்கான நாளும் நேரம் சரியாக அமையும் போது அவரோட குணம் தெரியும். உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவரே உன் உண்மையான உறவு. ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் உருகி கண்ணீரை விட்டு, அப்ப நீ பார்த்துக்கோங்க, ரொம்ப மனசுல ஒரு பிரச்சனை குழப்பமாவே இருக்கு, இந்த ஈசனிடம் சொல்.
எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்வில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து மனம் தளராதீர்கள். முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் உனக்கு. ஈசன் என்று என் நாமத்தை சொல், நான் உன் கூடவே இருப்பதை நீ உணர்வாய். உன் உள்ளத்தில் நின்று உன் உயிரினில் கலந்து உன் நிழலாய் உன் மகனாய் உன் கூடவே உனக்கு துணையாக வருவேன். உன் ஜென்மம் ஜென்மமாய் உன்னை தொடர்வேன். என் பிள்ளையே, என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. இனி எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். மனசில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். அவனை விடாமல் வணங்குங்கள். வழி கிடைக்கும். தயவு செய்து ஆறுதல் தேடி மனிதனிடம் போகாதே. பாரம் கூடுமே தவிர குறையாது. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லதான் அதன் மகத்துவம் தெரியும். அடுத்து என்ன பண்ணலாம், உன் வாழ்க்கையில் இன்னும் என்ன நன்மை செய்யலாம் என்று உனக்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் போல் மலரும். பூந்தோட்ட மரம் மறிய போகிறது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற்ற போகிறது. யாமிருக்க பயமேன், ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி தருவேன். என் பிள்ளையே, பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய். அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல். தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. மீண்டும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதே. பல முறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ முன்னேறு. குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன். உன் தன்மானத்தை மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும். அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். என் பிள்ளையே, உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா? பிறகு அதை பற்றி தினமும் நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். இந்த 2 தினங்கள் உனக்கு கடினமாக தோன்றும். ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான். உன்னை சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய். ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய். முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்து விடு. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு. நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காக நான் காத்திருக்கிறேன். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தேர்வது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். உனக்கு நல்லது நடக்கும். என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை மறவாதே. கலங்காதே. சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். நன்றாக வாழ வைப்பேன். உன் சூழல் புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாததை தான் அகற்றியுள்ளேன். என்னை நினைத்துக் கொண்டிரு. அனைத்தும் சரியாகிவிடும். நான் பொறுப்பு.
சந்தோஷமாக வாழ்வாய். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. நம்பிக்கையோடு நடைபோடு. நல்லதே நடக்கும். கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து வருந்தாதீர்கள். அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே. அவ்விதமாக கிடைத்த கர்மாவை அழிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உங்களுக்கு தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். என் பிள்ளையே, சிலரின் பயணம் குழப்பமாக இருந்தாலும் முடிவில் நன்மையே நடக்கும். வேலைகளில் இழந்த அங்கீகாரம் மீண்டும் கிடைக்கும். சில மாற்றங்களுக்கான முடிவை எடு. ஆனால் அதனை செயல்படுத்த நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள். தவறுகள் சிறிதாக உள்ள போதே திருத்திக் கொள்பவர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா? கவலைப்படாதே. நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய். உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய். இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு. சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும். இன்னும் தெளிவாக புரிய நேரும். நீ கேட்டதான் கிடைக்கிறது. நீ பிரார்த்திக்கும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கிறாயோ அதுவே கிடைக்கிறது. சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய். எனவே பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள். என் பிள்ளையே, எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள். நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது. வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே, அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே. அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்வேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் நிற்பேன். என் பிள்ளையே, நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில பிள்ளைகள் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது, அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்று இருக்கிறார்கள். மறுபுறம் சில பிள்ளைகள் சந்தேகம் எனும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள். வாழ்வை முழு ஞானத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்து விட்டு போகவே செய்வார்கள். அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்போது நேரமில்லை. உன் வாழ்வில் நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. மனக்கவலை ஏதுமின்றி எனும் திருப்புகள் படி மாயைகள் உன்னை தொந்தரவு செய்யாது. என் பிள்ளையே, இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும். அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும். நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். அந்த மகிழ்ச்சியில் இருங்கள். ஆரோக்கியம் மேம்படும். தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். வாழ்வில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கும். என் பிள்ளையே, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுவே. இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல். மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய். எனவே இப்போதே சொல்கிறேன், கவனம். உன் அப்பன் ஈசன் நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன். உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது இது என்னை சிக்க வைக்க முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். ஈசன் என்னை அறிவார். என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று பதிவிடு. விமர்சனம் வெற்றியாக மாறும். அன்பு குழந்தையே, எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன். ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ கவலை கொள்கிறாய். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடு நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும்.
இன்ப துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை, நாளை மாறிப்போகும், எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய். சொல், செயல், சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு. நீ இதை கடைபிடித்தால் போதும், உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். என் பிள்ளையே, நீ மீண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நீ திட்டமிட்டு செயல்படும் பொழுது உன்னால் உற்சாகமாக செயல்பட முடிகிறது. வேலை பார்க்கும் இடத்துல சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்வில் எல்லா நேரமும் எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்து விடாது. சூழல் மாறும்போது உங்களை நீங்களே குறை சொல்லி வருத்தி கொண்டிருக்க கூடாது. உங்களின் தவறுகளையும் மன்னித்து பழகுங்கள். சிலருக்கு என்ன இது வாழ்க்கை என்ற சலிப்பான எண்ணம் தோன்றும். ஆனால் மறுநாள் நீங்களே உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். சிலர் குழப்பத்திற்கு தீர்வு தேடி கொண்டிருக்கிறீர்கள். 2 நாட்களுக்குள் உங்கள் கண் முன்பே தீர்வு வரும். எல்லாவற்றையும் நம்பாதே. யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி. எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும் போது கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். என் அன்பு குழந்தையே, நானே கதி என்றிருப்பவர்களை எல்லா நேரமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த துன்பமும் உங்களை நெருங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நான் கண் கலங்கும் போது, கை கொடுத்து ஆறுதல் படுத்த நீ இருக்கும்போது, எந்த துன்பம் என்னை நெருங்கினாலும் புன்னகையுடன் எதிர்கொள்வேன். நீ என்னுடன் தான் எனக்கு துணையாயிருக்கிறாய் என்ற நம்பிக்கையில் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேர்வதைப் போல கடவுளை அடைய பல பாதைகள் உள்ளன. ஒவ்வொரு பாதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே. என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன். என் பிள்ளையே, முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு செய்திடு. உன் கண்ணெதிரே கற்சிலையாய் நான் தெரிந்தாலும் உன் மனதிலும் எண்ணத்திலும் கரைகிறதல்லவா என் திருநாமம். அதிலே உணர்ந்திடு, நான் உனக்காக இருக்கிறேன் என்று. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. தூரோகிகள் உன்னை சூழ்ந்து சூழ்ச்சி செய்தலும் உண்மை தவறாமல் என்னை மட்டும் நம்பி வாழும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ ஒரு நல்ல முடிவையே இந்த முறை எடுப்பாய். 2 நாட்களுக்கு மனதில் தேவையற்ற கவலைகள் உண்டாகும். அது வந்தவாறே விலகி செல்லும். அதை பற்றி பெரிதாக யோசிக்க வேண்டாம். முன்கூட்டியே அனைத்தையும் திட்டமிட்டு செய்து வை. கடைசி நேரத்தில் எதையும் பதட்டத்தோடு செய்யாதே. சிலர் உன்னிடம் மனம் விட்டு பேசுவார்கள். அதை பொறுமையோடு கேள். நீ கேட்பதே பலருக்கு ஆறுதல். பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. ஈசன் அருளால் என்னால் மாற்றத்திற்கான முடிவை சரியாக எடுக்க முடியும் என்று பதிவிடு. சரியாக முடிவெடுப்பாய். நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதை உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய். அது கிடைக்க சிறிது கால தாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன். நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மனம் தளராதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் துணையாக இருக்கிறேன். என் பிள்ளையே, எதையோ இழந்த உணர்வு இன்று மாறும். ஒரு மன நிறைவு கிடைக்கும். மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். கவலைகள் மாறும். மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும். வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறை நீங்கும். வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. உன் ஞாமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக இருக்கப்பார். துன்ப நீக்கத்திற்கான வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது. சொல், செயல், சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும். நேர்மை இருக்க வேண்டும். கொல்லாமை, அன்புடைமை, தூய அறிவுடைமை ஆகிய இந்த உயர்ந்த இயல்புகளையும் நிலையாக கொள்ள வேண்டும். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும் போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும்.
பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்க உணர்த்தியும் நீ பொறுமை இழந்து நடப்பது வினை பயன் வலுப்பதால் நடந்துள்ளது. இனி என் ஆட்டம் ஆரம்பம். உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பார்கள். நீ கவலைப்படாதே, இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. என்னை இன்று நேரில் வந்து காணவில்லை என்று நீ வருத்தப்படாதே, கவலை கொள்ளாதே. நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை உன் மனதார வேண்டிக்கொள். உன் கண் முன்னே நான் தோன்றுவேன். உனக்கு என்றும் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு என் பிள்ளையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே. என் பிள்ளையே, இன்னும் உனக்கு என்ன பயம்? இன்றோடு விலகியது உன்னோட துயரம். இனி நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம். நீ பகிரும் நட்புக்கும் இந்த அருள் உண்டு. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவானா? நீ அவர்களை மன்னிக்காதவரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான். யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை. நீ இல்லாவிடில் வேறொருவர். யாரையும் தூக்கி சுமக்காதே. மனதிலும் அதுவே கர்மாதான். எத்தனை இடர்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் பாதகமில்லை. நான் நேர்மையாகத்தான் நடப்பேன், நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராகிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது. அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும். சில நேரங்களில் சில தடங்கள் கூட கடவுளின் மொழிகள் தான். நம்புங்கள், உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தியவர்கள் எல்லாம் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய். உன் தோல்வியை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ சோர்ந்து விடாதே. அவர்களுக்கு தெரியாது நாளை நீ என்னவாக இருக்கப் போகிறாய் என்று. தாண்டும் தூரத்தை விட தடுக்கும் துரோகிகளே அதிகம். எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எவ்வளவு தூரம் நிற்காமல் செல்கிறோம் என்பதே முக்கியம். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் பற்றியவைதானே அணையும். சிறு பொறுமையோடு காத்திருங்கள். கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே. இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவி. நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரத்தையும் பிடித்து விடலாம் என உறுதிகொள். அடைய முடியாது என எண்ணும் வாழ்வின் உயரத்தையும் மிக எளிதாக அடைந்து விடலாம். முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தேடித்தரும். முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை, ஈசன் உண்டு, கவலை இல்லை மனமே. வாழ்க்கையில் மௌனமாக இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள். பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுவே கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். நம்பிக்கையை விதைத்து செல். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதனால் என்னிடம் பணமில்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். உலகிலேயே உங்களை விட சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர் யாரும் இல்லை. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே. நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. நிச்சயம் வாழ்க்கை சிறக்கும். தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம்.
விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை. விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்துதோம் என்பது வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதல்ல. நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான். நம் கஷ்ட நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு நிமிஷ கதை. நமக்கு தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் போடுகின்ற கணக்கெல்லாம் எளிதில் அனைவருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உனக்கு எல்லாமே புரிய வைப்பதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிமையானது. நம்பியிருங்கள், நிச்சயம் தருவான். மாயமாக இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரே கடவுள் ஐயன் ஈசனே. தன்னை நம்பி வரும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். அது நல்லது என்றால் கால நேரம் வந்ததும் கட்டாயம் ஐயனீசன் அருளால் நிச்சயம் நடக்கும். கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ தூணிலோ துரும்பிலோ மண்ணிலோ இல்லை, மனிதர்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தான் இருக்கிறது. அதனால் கடவுளின் இருப்பிடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும். உங்கள் முதுகு பின்னால் விமர்சனம் செய்தவர்கள் வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள். வாழ்ந்து பதில் சொல்லுங்கள். கடந்து போ, முடிஞ்சா கண்டுகொள்ளாமல் இரு. ஆனா உடைந்து மட்டும் போகாதே யாருக்காகவும். வாழ்க்கையில் நம்மிடம் நன்றாக பேசி பழகும் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்துக் கொண்டிருக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். வீழ்வது தவறில்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. விழுந்து எழு. அப்போதுதான் நீங்கள் கீழே விழ காத்திருந்தவன் யார் என்றும் உங்களை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்றும் தெரியும். தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள். அதுபோலவே உங்களுக்கும் காலம் வரும். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும். நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தனித்து நிற்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். ஏன் என்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம் பலமும் பலவீனமும். கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும். கடலாக. கண் பார்வை இல்லாதவனை நாம் குருடன் என்கிறோம். ஆனால் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும். ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள். நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவடைகிறதோ அதே போல் கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கவலை கொள்ளாதீர்கள். நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நம்பியவர்கள் ஏமாற்றிவிட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரியவரும் அது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்று. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்து இருக்காது. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. இப்பவும் ஒன்னும் ஆகிவிடவில்லை. இங்கு இருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பா வென்று விடலாம். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம், ஒரு நாள் சரியாகிடும் எனும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றி அடைய செய்யும். உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஒரு நாள் உங்களின் உழைப்புக்கான வெற்றி ஊருக்கே தெரிய வரும். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருப்பதை விட நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் மாறும். தன் உழைப்பை மட்டுமே நம்பி உழைக்கும் நபர்களை யார் கைவிட்டாலும் இறைவன் ஒருபோதும் அவரை கைவிடுவதில்லை.
உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நினைத்தாலே தேடி வருவார். அப்பனை நினைத்துக் கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார். இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழை என்றால் குணமில்லாதவனும் ஏழைதான். என்றும் குணத்தால் பணக்காரனாக இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்பை தேடி தரும். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்மிடம் நேருக்கு நேர் பேசும் நபர்களை நம் அருகில் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடமே உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகம் இருக்கும். கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தப்படுத்துவதை விட நம் மனதால் தூய்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஐயன் ஈசன். வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு. அதில் வரும் விளைவுகளையோ ஏற்படும் தோல்வியை பற்றிய கவலைப்படாதீர்கள். துணிவே வெற்றிக்கு முதல் அடித்தளம். துணியாத வரை கண்களுக்கு முன் 1000 பிரச்சனைகள் மட்டுமே தெரியும். அதுவே துணிந்தால் நம் கண்களுக்கு ஒன்று மட்டுமே தெரியும். அதுதான் வெற்றியின் பாதை. விடியும் என்ற நம்பிக்கையுடன் உறங்குகிறோம். அதுபோலவே முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்திருங்கள். நிச்சயம் சாதிக்கலாம். எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கிறானோ அவன்தான் நினைத்ததை நிச்சயம் அடைவான். உன் சுமையை எல்லாம் என் மேல் இறக்கி வை. தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீ அல்ல என்றிருந்து என்னையே ஒரு புகலிடமாக கொண்டு உன் கடமையை செய். உன் வீட்டிற்கு நான் வரேன். என்னை அழைக்க மனம் உண்டா? வரவேற்க ஆவலுடன் இருக்கிறாய் என நினைக்கிறேன். ஓடிவா என் அப்பா சிவனே என சொல். சந்தேகமே வேண்டாம். இப்போது நீ சரியான வழியில் செல்கிறாய். வா பிள்ளையே, நானும் உடன் வருகிறேன். துணிந்து செல்வோம். என்னை வழிபட்டு என் நாமம் கூறும் உன்னை பார்க்கிறேன். கொஞ்சம் நல்ல சிந்தனைகளும் சிந்தித்து இதே போல செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முடிவிலும் நானே இருப்பேன். கவலை கொள்ளாதே மனமே. உன் சபதம் நிறைவேறும். உன் நீங்கா பற்றி என்னை ஆட்கொண்டது. நாம் வெல்வது நிச்சயம் நிச்சயம். நீ வேண்டிய பண வரவு பெருகும். நான் தயார். நீயும் சிறிது பூஜித்து வா. வீட்டை நன்கு பராமரித்து வா. நீ பார்க்கும் இடமெல்லாம் என்னை ஜோடித்து பூஜிக்கும் பக்தர்கள் வாழ்வு மேன்மை பெற்றது போல நம் வாழ்க்கை எப்போது என நீ ஏங்குவது புரிகிறது. நீ வழக்கம் போல உழைத்து கொண்டே இரு. உன்னையும் இதைவிட செல்வ செழிப்புடன் வாழ வைத்து என் புகழ் கூற செய்வேன்.